மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். வணக்கம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 நிறைவேற்றப்பட்ட பிறகு ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு கட்டாயமாக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதுல என்னன்னா 5 ஆண்டுகள்ல ஓய்வு பெற இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான காலக்கெடுவானது மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில கடந்த வாரம் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வு சம்பந்தமா ஏற்கனவே பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பொது பிரிவினர் சிலர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஆசிரியர்களுக்கான அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு குறைந்தபட்ச மதிப்பெண்களை பொறுத்த வரைக்கும் 55% 50% குறைச்சிருக்காங்க. அதுபோல பட்டியலினத்தவர்களுக்கும் பழங்குடியினருக்கும் அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 45% 40% குறைச்சிருக்காங்க. இது சம்பந்தமா கடந்த ஜனவரி மாதம் அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. இதே போல பொதுப்பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60% 50% குறைக்கணும். இவங்களுக்கு குறைக்கவே இல்லை, எந்த ஒரு மாற்றமும் செய்யாம வச்சிருக்காங்க. அதனால இதை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுப்பிரிவை சேர்ந்த ஆசிரியர்கள் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அவங்க மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, பீகார் மாநிலத்தில் ஏற்கனவே பொது பிரிவினருக்கு குறைந்தபட்ச மதிப்பெண்ணா 50% தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதே போல தமிழ்நாட்டிலையும் அந்த குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக 50% நிர்ணயிக்க வேணும் என்ற ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிப்பதற்கே பொது பிரிவினருக்கு 50% மதிப்பெண்கள் தகுதி மதிப்பெண்கள் இருந்தா போதும்னு நிர்ணயிச்சிருக்கக்கூடிய சூழல்ல ஆசிரியர் தகுதி தேர்வுலையும் இந்த மதிப்பெண்களை 50% குறைக்கணும். இது சம்பந்தமா அரசுக்கு அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கல, அதை பரிசீலிக்க உத்தரவிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்குது. இந்த வழக்கு நீதிபதி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த பொதுப்பிரிவினருக்கான அந்த தகுதி மதிப்பெண்களை குறைப்பது சம்பந்தமா ஒரு கொள்கை முடிவு எடுக்க இருக்கிறா அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த கொள்கை முடிவை நீதிமன்றத்துல தெரிவிக்க ஏதுவாக இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 24ஆம் தேதிக்கு தள்ளி வச்ச நீதிபதி அதுவரைக்கும் இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்காங்க. மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.